அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனை கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அங்கு வருகை தந்திருக்கும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற இருக்கும் இந்த ஆலோசனை கூட்டம் குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். வரக்கூடிய 2026 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு இடையில ஒரு ஆண்டு மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில பிரதான கட்சிகள் அவர்களுக்கான தேர்தல் ஆயத்த பணிகளை தொடங்கியிருக்கின்றனர். 2026 தேர்தலை பொறுத்தவரையில அனைத்து கட்சிகளுக்குமே பிரச்சாரங்களை இளைஞர்களிடத்தில் எடுத்து செல்வதற்கு ஐடி விங் எனப்படக்கூடிய தகவல் தொழில்நுட்ப பிரிவின் பங்கு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. ஏற்கனவே ஐடி அந்தந்த கட்சிகள்ல தீவிரமாக செயல்பட்டு ஒவ்வொரு கட்சிக்கான, அதாவது எதிர்கருத்துக்களை விமர்சிப்பதற்கும் அதே போல கட்சிக்கான கொள்கைகளை இளைஞர்களிடையே கொண்டு சேர்ப்பதற்குமான பணிகளை முன்னெடுத்து வருகிறது. அந்த அளவுல அதிமுகவை பொறுத்தவரையில தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சியாக செயல்பட்டு வருகிறது. எந்த அளவுல அவர்களுக்கான கொள்கைகளை அவர்கள் கட்சி தொண்டர்கள் மட்டுமல்லாமல் இணையதளவாசிகளிடத்தில் கொண்டு செல்வதற்கும் அதே போல திமுக, பாரதிய ஜனதா ஆகிய அவர்களுக்கான எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய கருத்துக்களுக்கு விமர்சனம் தெரிவிப்பதற்கும் எதிர்கருத்துக்களை முன்வைப்பதற்கும் அவர்களது சமூக வலைதள பக்கங்கள் இயங்கி வருகிறது. ஐடி விங் மாநில, மண்டல, மாவட்ட அளவுல அதற்கான பணிகளை செய்து வருகிறது. இந்த அளவுல வரக்கூடிய 2026 தேர்தலை சந்திக்கும் வகையில ஒவ்வொரு பிரிவினராக ஆலோசனை கூட்டத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னெடுத்து வருகிறார். அந்த வகையில தான் இன்று தகவல் தொழில்நுட்ப பிரிவில் மாநில, மண்டல நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் கட்சியின் தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கட்சியின் இந்த கூட்டத்திற்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தலைமை வகிக்கிறார். அது மட்டுமல்லாமல் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி உள்ளிட்ட மூத்த முக்கிய நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். அதே போல மண்டல, மாநில நிர்வாகிகளும் ஐடிவிற்கான மாவட்ட செயலாளர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். முக்கியமாக வரக்கூடிய 2026 தேர்தலை எதிர்கொள்வது, கொள்கைகளை கொண்டு சேர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் குறித்த அறிவுரைகளை நிர்வாகிகளுக்கு முக்கிய நிர்வாகிகள் வழங்க இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அதற்கு முன்பாக தலைமை அலுவலகம் வந்திருந்த எடப்பாடி பழனிசாமி தலைமை அலுவலகத்துல அவர் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சார்பில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய LED திரையை திறந்து வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் EPS Part 2026 எனப்படக்கூடிய ஹேஷ்டாகையும் அறிமுகம் செய்து இந்த நிகழ்வானது தொடங்கியிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.